10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய விடை குறிப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். படத்தில் ஏபியின் நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் ஓசியின் நீளம் 3 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட்டத்தோட ஏபியோட நீளம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வட்டத்தோட நான். ஓசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓசின்றது என்ன அப்படின்னா வட்டத்தின் மையத்திலிருந்து நானிற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு. இங்கே நமக்கு ஒரு தேற்றம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா, ஒரு வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து அதன் நானிற்கு வரையக்கூடிய செங்குத்து அந்த நாணை இரு சமபாகங்களாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் நான். ஏபிங்கிறது நான். ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓசி அப்படிங்கிறது இந்த நாணிற்கு, ஏபி அப்படிங்கிற நாணிற்கு மையப்புள்ளியிலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு. அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த 8 சென்டிமீட்டரை 2 சமபாகமாக பிரிக்குது. அதாவது ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் பிரிக்குது. அப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வட்டத்தின் ஆரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வட்டத்தோட மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் பரிதியில், வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியை இணைக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு பேர் தான் ஆரம். இப்போ நம்ம ஏங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்குவோம். இந்த ஏக்கும் ஓக்கும் உள்ள தூரம் தான் நமக்கு என்னது ஆரம். ஏஓசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம். இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே நமக்கு பிதாகரஸ் தேற்றம் ஞாபகத்துக்கு வந்துடும். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இங்கே கர்ணம் அப்படிங்கிறது ஏஓ. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கும். அதுதான் நமக்கு வட்டத்தினோட ஆரம். ஏஓ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கர்ணத்தோட வர்க்கமானது ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற இரு பக்கங்கள் என்ன? ஒரு பக்கம் ஏசி அதோட வர்க்கமும் இன்னொரு பக்கம் ஓசி அதோட வர்க்கத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டினா நமக்கு ஓஏ கிடைக்கும். அதாவது ஏசி நமக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி எவ்வளவு 3 சென்டிமீட்டர். அப்போ ஓசி எவ்வளவு 3 சென்டிமீட்டர். அப்போ 3 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு கூட்டினோம்னா 25. இது என்ன அப்படின்னா ஓஏ ஸ்கொயர். நமக்கு ஓஏ மட்டும் தானே வேணும். அப்போ ஓஏ ஈக்குவல் டு √25 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அப்போ ஓஏங்கிறது தான் ஆரம். இந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவு நமக்கு 5 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் போகலாம். படத்தில் வட்டத்தின் மையம் ஓ கொடுத்துருக்காங்க. கோணம் பி ஈக்குவல் டு 40 டிகிரி தான் கோணம் பி. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓக்யூஆரின் அளவு என்ன? ஓக்யூஆர் இங்கே இந்த கோணம் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோன்னா நமக்கு இங்கே தேற்றம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா, ஒரு வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் மீதி பரிதியில் தாங்கும் கோணத்தை போல 2 மடங்கு அப்படின்னு ஒரு தேட்டம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த கோணம் எவ்வளோ இருக்கோ அதை போல் இது வந்து 2 மடங்கு இருக்கும். இது 40 டிகிரி அப்படின்னா இது வந்து 2 × 40 80 டிகிரியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கோணம் கண்டுபிடிக்கணும். இந்த கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த முக்கோணத்தை பார்க்கும். ஓக்யூஆர் முக்கோணம் ஓக்யூஆர் எடுத்துக்குவோம். இந்த முக்கோணத்தில் இந்த ஓக்யூஓஆர் அப்படிங்கிறது ரெண்டுமே என்ன அப்படின்னா, ரெண்டுமே இந்த வட்டத்தோட ஆரங்கள். ஒரு வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரைஞ்சாலும் எல்லா ஆரங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே சமமாக இருக்கும். அப்போ ஓக்யூவும் ஓஆரும் எப்படி இருக்கும்? சம அளவுள்ள 2 ஆரங்கள். அப்போ இந்த ஓக்யூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணம் ஒரு இருசமபக்க முக்கோணமாக, அந்த இருசமபக்க முக்கோணத்தில் அந்த சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ இது 2 சமபக்கங்கள், அதில் எதிரே உள்ள கோணங்கள் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சம அளவில் இருக்கும். இதை எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், இது 50 டிகிரினா இதுவும் 50 டிகிரி, இது 100 டிகிரினா இதுவும் 100 டிகிரி. அப்போ நம்ம இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஓக்யூஆர் இந்த முக்கோணம் ஓக்யூஆரில் இங்கே ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே 3 கோணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸு, இன்னொரு எக்ஸு ப்ளஸ் ஒரு 80 டிகிரி. இது 3ஐயும் கூட்டினா நமக்கு 180. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x + 80 ஈக்குவல் டு 180. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 80 அங்கிட்டு போச்சுன்னா -80 ஆகும். 180 - 80 100ன்னு வந்துடும்.
இப்போ 2x = 100 அப்படின்னா x = 100/2 = 50 டிகிரி. அப்போ இது 50 இது 50 100 100 + 80 180. அப்போ OQR அப்படிங்கிற இந்த கோணத்தோட அளவு நமக்கு 50 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய சரியான விடை. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் ஏபி = AC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் AD என்பது இந்த முக்கோணத்தின் நடுக்கோடு எனில் கோணம் ADCயின் மதிப்பு என்ன? இதுதான் கொஸ்டின். கொடுத்துருக்கிறது ஒரு இருசமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இருசமபக்க முக்கோணம். ஒரு இருசமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மையப்புள்ளி வழியாக போகக்கூடிய செங்குத்து கோடு. அப்போ நமக்கு இங்கே DC அப்படிங்கிறது ஒரு செங்கோணத்தை தான் உருவாக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் ABC PQR ரெண்டு முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் PQR ஆகியவை வடிவொத்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு முக்கோணங்கள் வடிவொத்தவை அப்படின்னா ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். 6 அது என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அப்போ இங்கே 10ல் பாதி தான் இங்கே வரணும். ஆனால் இங்கே 4ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த விகிதம் இது ரெண்டும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இல்லை. அப்போ இது ரெண்டும் வடிவொத்தவை இல்லை. அதுபோக முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் PQR ஆகியவை வடிவொத்தவை அல்ல. இங்கேயே பார்த்தோம் இது ரெண்டும் வடிவொத்தவை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, படத்தில் ABC என்பது சமபக்க முக்கோணம் இல்லை எனில் கீழ்கண்டவற்றில் எது உண்மை அல்ல? தெளிவாக கொஞ்சம் கணக்கை புரிஞ்சுக்கணும். சமபக்க முக்கோணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சமபக்க முக்கோணம் இல்லை. அது சமபக்க முக்கோணமாக இருந்தாலும் சரி, சமபக்க முக்கோணமாக இல்லைனாலும் சரி, நமக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டினோம்னா நமக்கு 180 டிகிரி வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1வது ஆப்ஷன் கிடையாது. 2வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? D இங்கே B+C = Dன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு தேற்றம் தெரியும். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டி விடும்போது ஏற்படக்கூடிய வெளிக்கோணமானது உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு தான் சமம். ஆனால் இது அங்கே 2 கோணங்களும் கூட்டினா நமக்கு Dன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான கூற்று அல்ல. இதே முடிஞ்சு போச்சு நமக்கு. இதில் இதுதான் விடையே வந்துருச்சு. அதனால் அடுத்ததுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இதுக்குரிய சரியான விடையை அதாவது எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. B+C = D அப்படின்றது ஒரு உண்மை அல்ல. அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் B தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆரம் R மற்றும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் உள்ளே P என்ற புள்ளி உள்ளது எனில் கீழ்கண்ட ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தோட மையப்புள்ளி O. இதோட ஆரம் R. ஆரம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டத்தோட மையப்புள்ளியிலேருந்து அதன் வட்டப்பகுதிக்கு வரை உள்ள தூரம் தான் R. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வட்டப்பகுதிக்கு, அதாவது வட்டத்துக்குள்ளே P அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அது எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். ஆனால் வட்டத்துக்கு உள்ளே இருக்குது. இப்போ இந்த ஓக்கும் Pக்கும் உள்ள தூரம் என்ன? OP = ஆரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஓபிங்கிறது ஆரமும் ஓபியும் சமமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஆரத்தை விட இந்த ஓபிங்கிறது சின்னதாக தான் இருக்கும். அப்போ நேரடியாக நம்ம ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓபிங்கிறது ஆரத்தை விட சிறியது. இதுதான் சரியான விடை இங்கே. அடுத்த கொஸ்டின், 2 முக்கோணங்கள் வடிவொத்தவை எனில் அவற்றின் ஒத்த கோணங்கள் டேஷ் மற்றும் அவற்றின் ஒத்த பக்கங்கள் டேஷாக இருக்கும். இங்கே 2 முக்கோணங்கள் எடுத்திருக்கோம். வடிவொத்தவை. வடிவத்த அளவில் 2 முக்கோணங்களை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 முக்கோணத்தோட முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? அவற்றின் ஒத்த கோணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒத்த கோணங்கள் ஒரு முக்கோணம் அது எவ்வளோ சிறிய முக்கோணமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முக்கோணமாக இருந்தாலும் சரி, அந்த 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தான். முக்கோணம் சின்னதாக 3 கோணங்களின் கூடுதல் சின்னதாகவோ, முக்கோணம் பெருசாக 3 கோணங்களின் கூடுதல் பெருசாகவோ ஆக போகிறது கிடையாது. அப்போ அது ஒத்த கோணங்கள் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். அவற்றின் பக்கங்கள் அப்படி தான். பக்கங்கள் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா சம விகிதத்தில் இருக்கும். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கோ அதோட விகிதம் தான். அப்போ இங்கே ஆப்ஷன் D தான் ஒத்த பக்கங்கள் சம விகிதத்தில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் D தான் இதுக்குரிய சரியான விடை.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். படத்தில் எஸ்டி இணை ஆர்கியூ, எஸ்டியும் ஆர்கியூவும் இணை கோடுகள். இங்கே ஆர்எஸ் மற்றும் ஆர்பி, கியூடி, கியூபி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு தேற்றம் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு கோடுகளையும் தொட்டு செல்லும், மற்ற இரு பக்கங்களையும் தொட்டு செல்லுமாறு ஒரு கோடு வரையப்பட்டால் அந்த கோடு அந்த மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிற ஒரு தேற்றம் நான் கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன தெரியுதா, என்ன தேற்றம், இந்த தேற்றத்திலிருந்து நம்ம ஆர்எஸ் பை ஆர்பி ஈக்குவல் டு கியூடி பை கியூபி. இப்போ ஆர்எஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா x-3 கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ் பதிலாக x-3 பை ஆர்பி. ஆர்பி எவ்வளவு அப்படின்னா இங்கே 2x ஈக்குவல் டு கியூடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கியூடி ஈக்குவல் டு x-2 கொடுத்துருக்காங்க. அப்போ x-2 பை கியூபி கொடுத்துருக்காங்களா, 2x + 3, 2x + 3 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் சுருக்கணும்னா இந்த x-3 இந்த 2x + 3 பெருக்கணும். பெருக்கணும்னா நமக்கு எக்ஸையும் பெருக்குனா ஒரு 2x², அப்புறம் எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா ப்ளஸ் ஒரு 3x. அதேமாதிரி -3 2xஐயும் பெருக்குனா -6x, -3 + 3ஐயும் பெருக்குனா ஒரு -9 ஈக்குவல் டு இந்த 2x வச்சு இது ரெண்டையும் பெருக்கணும். 2x எக்ஸையும் பெருக்குனா 2x² - 4x இப்படி வருது. இங்கேருந்து கொஞ்சம் சுருக்கலாம். இந்த 2x² அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்க 2x² இங்கே கொண்டு வந்தோம்னா -2x² வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு +3x -6x இருக்குது. இது ரெண்டையும் சுருக்குன்னா -3xன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு -4x இங்கே கொண்டு வரலாம். அது வந்து +4xன்னு வந்துடும். அதுபோக இங்கே ஒரு -9 இருக்குது ஈக்குவல் டு 0. இன்னும் இந்த +2x² -2x² 0 ஆகிடும். இங்கே -3x இங்கே +4xன்னு இருக்குது. அப்போ நமக்கு இது இங்கே ஒரு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு x மட்டும் தான் கிடைக்கிது. x -9 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம x ஈக்குவல் டு இந்த -9 அங்கிட்டு கொண்டு போகலாம் பழையபடி, ஈக்குவல் டு +9ன்னு கிடைக்கிது. இதுக்குரிய சரியான விடை ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய சரியான விடை. நம்ம இதுக்கு முந்தின கணக்கில் பார்த்தா அதே தேட்டம் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். படத்தில் QR இணை எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ PT ஈக்குவல் டு 1/4 PR, PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், PQ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், PS என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதே தேட்டத்தை பயன்படுத்தணும்னா இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா PS/PQ ஈக்குவல் டு PT/PR அப்படிங்கிறத இங்கே PS தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அந்த PSஐ மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். பை PQ எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா PQ கொடுத்துருக்காங்களா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு போல் 6 ஈக்குவல் டு PT ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1/4 PRன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ PTக்கு பதிலாக 1/4 இன்ட்டு PRன்னு போட்டுக்கலாம். பை PR என்ன அது நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இந்த PR அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது, மீதி இருக்கிறத குறுக்க பெருக்கலாம். அப்போ இங்கே PS ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 6ன்னு வருது. இங்கேருந்து நம்ம PS கண்டுபிடிக்கலாம். PS ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/4 இன்ட்டு 6, அப்போ 1 6 இருக்குன்னா 6/4ன்னு வரும். ஈக்குவல் டு 6/4 ஈக்குவல் டு 3/2. இந்த 3 1.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதுக்குரிய சரியான விடை. இங்கே ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.